வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 43வது நாளோட கேமு. நம்ம அப்படியே கிளம்பிட்டு அப்படியே சாப்பிட போகலான்னு பார்த்தோம்தான். அம்மா மெசேஜ் தான், சரி போய் சாப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா 2 நாளாகவே இல்லைன்ட்டு இருந்தாங்க. சரின்ட்டு இன்றைக்கி போய் பார்த்தோம். பொங்கல் தான் போய் இருக்குதுன்ட்டாங்க. சரின்ட்டு பொங்கலை வாங்கி சாப்பிட்டாச்சு. பொங்கலை விட இட்லி தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஊரை போட்டு அடித்தா நல்லா இருக்குது. அதுக்கடுத்து இன்ஸ்டாமார்ட்டில் தான் ஒரு 4-5 ஆர்டர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே அந்த ஆர்டரையும் போய் எடுத்து கொடுத்து முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே ஒரு சின்ன சின்ன ஆர்டர்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பெரிய ஆர்டராக தந்தாங்க. இதுதான் 73 ரூபா ஆர்டரு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே 1 பை 1ஆகவே எடுத்துக்கிட்டே இருந்தான். இந்த 2 நாளாகவே கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க கரெக்டான அமௌண்ட்டு, ஊர், அப்புறம் உங்கள் பேர், இதெல்லாம் ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. கரெக்டான அமௌண்ட்டு வந்து 50ஆம் நாளில் நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? கமெண்ட் பண்ண நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். பார்க்கலாம் யார் ஜெயிப்பான்னு. முடிஞ்ச வரைக்கும் கமெண்டில் பண்ணது அப்படியே சப்ஸ்கிரைபும் ஷேரும் பண்ணணும், அதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன், ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுறது ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இருக்கலாம். நான் சொல்கிறதுல எதனாச்சும் ஒன்றில் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சாலும் கிடைக்கலாம், ஓகேங்களா? அதுக்கடுத்து ஆர்டர் 1 பை 1ஆகவே எடுத்துக்கிறதா. நைட்டுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றுனா அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவும் இறக்கிட்டேன். இன்றைக்கி மொத்தமே 41.5 ஆர்டர் எடுத்திருக்கோம். அப்படியே நைட்டுக்கு இடியாப்பம் ஒரு செட்டு வாங்கி சாப்பிட்டு அதுக்கடுத்து ரூமுக்கு கிளம்பியாச்சு. ரூமுக்கு கிளம்ப 1:23 ஆயிடுச்சு. சரி, ஓகே, என்னோட கேம் முடிஞ்சு. இன்றைக்கோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2418 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம்னா 485 ரூபா ஆச்சு. அது கழிச்சது போக நம்ம கைக்கு கிடச்சது 1933 ரூபா கிடச்சிருக்கு. ஓகே, பார்க்கலாமா? டைம் இஸ் குல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட்.